ரவுண்ட் 2 மேட்ச் ட்ரிபிள் சி வெர்சஸ் டிஎம்சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் சி 3 ஓவர் மேட்ச் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் டொமினிக், ஓப்பனிங் பவுலர் கிஷோர் வந்திருக்காங்க. ஓவர் த வராங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து, வித்து கொடுத்து வித்து கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாரு. ரெண்டாவது பந்து ஸ்டிக் லைன்லேயே வச்சாங்க, சுத்திருச்சு பந்து. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்கில். விக்கெட் டு விக்கெட் டெலிவரி. கேட்சர் இஸ் க்ரைங்கும் போது ஐயோ கேட்சா பிடிச்சிருவான்னு சொல்லலாம் வந்தேன், அதுக்குள்ளே கேட்சா விட்டுட்டாரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பின் பாயிண்ட் யாருக்கார் பாத்து 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 பாத்தியா பாத்தியா பாத்தியா. லாஸ்ட் ஓவர் டொமினிக் ஸ்டிக்ல எங்க விக்கெட் டு விக்கெட் தாங்க. ஸ்டெம்ப் எடுக்காம தட்டி தூக்காம விட மாட்டேன்னு போட்டுட்டு இருக்காங்க. தில்லுக்கு ஒரு ஷாட், ஏன்னா ஸ்டெம்ஸை காட்டி ஆடுறாரு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. 1 more remaining. கிஷோர் ஓவரில் குத்தி போட்டிருக்காங்க, பாடியில் பட்டுருச்சு. லைட்டாக பேட்டில் பட்டால் கூட கண்டிப்பாக ஆற மாதிரி இருக்கும். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3, நோ விக்கெட் இது வரைக்கும். செகண்ட் நியூ பவுலராக பிரசாந்த் வந்திருக்காங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் நல்லா டைமிங் பேட்ஸ்மேன் தந்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் இருந்தாலுமே மிடில் போன பால் வைடு. செகண்ட் பால் ரீங்கும் போது வர முடியாதுங்க, வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ரொம்ப ஏற்றி வச்சுருந்தாங்க, டீப்பில் ஏற்றி வச்சுருந்தாங்க ஃபீல்டர்ஸை. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. விக்கெட் கீப்பர் தடுத்துருக்காரு. ரவுண்டர் மேட்ச்லேயுமே விமல் விக்கெட் கீப்பராக இருந்து இதே மாதிரி ஒரு சேவ் பண்ணார். போன பால் வைடு, ரீபா அந்த பால். ஐயோ பேட்டில் பட்டுச்சு, விக்கெட் கீப்பர் கைக்கு வந்துச்சு, கேட்சா பிடிக்க முடியல. கேட்சரா விவேக் அப்படின்னாங்க, விட்டு கொடுக்காம பிடிச்சி கொடுத்துருக்காரு விவேக் அங்கே ஃபீல்டர். ஸோ எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் டீப்பில் கேட்சை பிடிச்சிருக்காங்க. முதல் விக்கெட் டவுனிங்க. நியூ பேட்ஸ்மேன் முரளி. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. பிரசன்னா லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க முதல் இன்னிங்ஸில். எடுத்தோடனே விக்கெட் டு விக்கெட் டெலிவரி. நல்லா வளைஞ்சு ஒரு பக்கம் சாஞ்சி பவுலிங் போடுறாரு, பார்த்து போடுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக அடிக்க பார்த்துருக்காரு. ஆளே இல்லாத பக்கம், அதன் காரணமாக 4 ரன். அங்கே முதல் 4 இவர் கையிலேருந்து, தமிழ் கையிலேருந்து. யாக்கிங் லென்த்து பேட்டு கடியிலே போட்டார். ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க, அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருக்காங்களாம் பார்த்தா விக்கெட் கீப்பரால் பிடிச்சிருக்க முடியல. விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பந்து, ஸ்லாட்டில் இருந்துச்சு. டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு, வேகமாக போடும். அடுத்த பால் டாஸ் பால். அப்பா சரியான சவுண்டுங்க பேட்டில், எங்கேயும் அமிச்சிட்டாரு. சரியான ஆறு, முரட்டு ஆறுங்கிறது தான். ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தமிழ். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேட்டுக்கு நேராக போட்டாங்க. அங்கே அடிச்சிட்டாங்களோ தோணுது. எஸ் விக்கெட், ஃபிங்கர் காணா பந்து, விக்கெட் போயிருக்கு ரன் அவுட் மூலியமா. டார்கெட் 23. சேஸ்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விமல் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் குத்தி போட்டாங்க. ஐயோ மறுபடியுமா? நல்ல வேலை கேட்ச் ட்ராப்பு. விமல் இதே மாதிரி ஒரு பந்தில் தான் தன்னோட விக்கெட்டை முதல் பாலில் விட்டு போய் இந்த ரவுண்ட் 1 மேட்ச்சில் அடிக்க வேண்டிய பால், வெளியே அனுப்ப வேண்டிய பால் அது. ஓப்பனிங் பவுலர் ராபர்ட், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீ ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் தடுக்க முடியாதுங்க, ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாரு, ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாரு. டைமிங் இப்போ கொடுத்துருக்கீங்க, அந்த டைமிங் சிங்கிள் டபுளாக மாறுது. இந்த பேட்ஸ்மேனை செட்டிலாக வரக்கூடாது. சேஸப்போ டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக பேட்ஸ்விங் இருக்குது. அதை விட ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது மட்டும் இருக்காது, டைமிங்கோடு அடிக்கணும்ல, அதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1வது பால். இப்போ தானே சொன்னேன் ஒரு சொல்லட்டு வர அவரோட ஸ்விங் பெருசாக இருக்குன்னு. வந்து பெருசாக எங்கேயோ போயிடுச்சு. ஹைட் ஓவராக போனால் குருவி சைஸில் தெரியும் சொல்லுவாங்க. போக போக இப்போலாம் பார்த்தா நெல்லிக்காய் சைஸில் தெரியல அளவுக்கு அவ்வளோ பெருசாக அடிக்கிறாங்க. ஹைட் அவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா டிஸ்டன்ஸும் அவ்வளோ இருந்திருக்கு. கஷ்டம் ரொம்ப கஷ்டம்.
ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, கால்ட்டே போட்டாங்க. 1 more remaining முதல் ஓவரில். ஆஹா ஓஹோ அசத்தலான அடி, ஸ்வீப் ஷாட்டு, ஃபாஸ்ட் பவுலரை முடிச்சிருக்காங்க. 16 எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 6ஓட முடிச்சிருக்காங்க. 16 ரன்னோட முடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் விடாமல் ட்ரிபிள் சி. செகண்ட் நியூ பவுலர் சரண் வந்திருக்காங்க. மீதமுள்ள 12 பாலில் 7 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் பால் வெல்கம் வித் a great சிக்ஸுங்க. எதிர்வையில் வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே ஜூமோட நான் எடுக்கலை. லாஸ்ட் மினிட் தான் ஜூம் பண்ணுறேன். ஒன்றுமே தெரில எதிர்வையில். போஸ்ட் லெவல் தேவைப்பட்டது ஒரே ரன். லாஃப்டர்ட். ஐயோ கேட்சா லைனில் பார்த்து சொல்லணும். அவரு நான் வந்து போயிட்டாரு. செல்லம்மா ஒரு கிளாசிக் ஷாட்டில் முடிக்க பார்த்தாங்க. கைக்கு போயிடுச்சு. நல்லா கேட்சாக பிடிச்சிருக்காங்க. ஒரே ஹேண்டில் பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். லாங் ஆஃபில் லாங் ஆனில் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். சரண் வந்து நியூ பேட்ஸ்மேனாக வந்து பிரசாந்த் டாமினேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு டேல. நல்ல மேட்சாக இருந்துச்சு. நியூ ஃபேஸஸ், நியூ டேலண்ட், நியூ பவர் ஹீட்டர்ஸை பார்க்க முடிஞ்சு. 3 ஓவர் மேட்ச் நறுக்குன்னு இருந்துச்சு. முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மேட்ச் 1 by Triple C.